அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 3 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் கோவைகளை a + b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube என்ற முற்றுரிமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 64x cube plus 144x square plus 108x plus 27. இந்த முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்? இந்த 64 என்பது அதனுடைய கனமூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4னுடைய கனமூலம். அதுக்கப்புறம் x கியூப்ன்றது இதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். 144x ஸ்கொயர் ப்ளஸ் 108x ப்ளஸ் 27 என்பது 3னுடைய கணம். 3னுடைய கணம். அப்போ 27 என்பதை 3னுடைய கணமாக எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய போகிறோம்? இந்த முற்றுரிமையை எழுதுகிறேன். a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? a ப்ளஸ் b த ஹோல் கியூப். இந்த கணக்கில் a என்பது 4x. அடுத்து b என்பது 3. இதை இதில் ஒப்பிட்டு போட போகிறோம். இப்போ a என்பது என்னது? 4x த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர், அதாவது 4x த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் b கொடுத்துருக்காங்க. இன்ட்டு b என்பது 3 ப்ளஸ் 3 இன்ட்டு a என்பது 4x இன்ட்டு b என்பது 3 ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப், அதாவது 3 கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. a என்பது என்ன? 4x ப்ளஸ் b என்பது 3 த ஹோல் கியூப். இதான் ஆன்சர். அப்போ therefore 4x ப்ளஸ் 3 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்ன மீனிங்? இது 3 தடவை கணம்ங்கிறதால 3 தடவை 4x ப்ளஸ் 3 இன்ட்டு எழுதணும். 4x ப்ளஸ் 3 இன்ட்டு 4x ப்ளஸ் 3. இதுதான் இந்த கணக்குடைய காரணிகள். கொடுக்கப்பட்ட கணக்குக்குரிய காரணிகளை நம்ம இது மாதிரி எடுத்து எழுதி முற்றுமையோடு ஒப்பிட்டு எழுத வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா?